தாமிரபரணி படுகொலை நினைவு நாள். மாஞ்சோலை தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்திய விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மற்றும் தமிழர் ஆட்சிக் கழகம் சார்பில் மலர் தூவி மௌன அஞ்சலி. நெல்லை, ஜூலை 23. மாஞ்சோலை தேயிலை தோட்டத் தொழிலாளர்கள் உயிரிழந்த தாமிரபரணி படுகொலையின் 27ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மற்றும் தமிழர் ஆட்சிக் கழகத்தின் சார்பில் வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குடந்தை அரசன் மற்றும் தமிழர் ஆட்சிக் கழகம் நிறுவனத் தலைவர் SR பாண்டியனுடன் விருதுநகர் மாவட்டச் செயலாளர் கபில் ராஜ்குமார், தென்காசி மாவட்டச் செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சி மாவட்டச் செயலாளர் AK நெல்சன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நெல்லை மாவட்டச் செயலாளர் சுடலை, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலை சசிகுமார், நெல்லை தெற்கு மாவட்டச் செயலாளர் மாரியப்பன், நெல்லை மாநகர் மாவட்டச் செயலாளர் ராஜு, மாவட்ட மகளிர் அணி தலைவர் மா ஸ்டார்பெல் விமலா, மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் சா கண்மணி, மானூர் ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ், சமூக சமத்துவ முற்போக்கு மாணவ பேரவை மாநில செயலாளர் ரியாஸ், துணை பொதுச் செயலாளர் கடலூர் மா குணசேகரன், மாநில அமைப்புச் செயலாளர் தளபதி சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உயிரிழந்த 17 தொழிலாளர்களின் நினைவாக மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியின் முடிவில் மாஞ்சோலை போன்ற துயரச் சம்பவங்கள் இனி எங்கும் நிகழாத வகையில் தொழிலாளர் பாதுகாப்பு, நியாயமான ஊதியம் மற்றும் மனிதநேயமான பணிச்சூழலை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாஞ்சோலை தியாகிகளுக்கு அரசு மணிமண்டபம் அவர்கள் புதைக்கப்பட்ட அபிஷேகப்பட்டி இடத்தில் அமைத்து தர வேண்டும் மற்றும் ஆண்டுதோறும் அரசு சார்பில் நினைவு நாள் அனுசரிக்க வேண்டும் என PTI பொது விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குடந்தை அரசன் தெரிவித்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் உழைப்பிற்கான ஊதியத்தை கேட்டு போராடிய அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டம் அரச பயங்கரவாதத்தால் காவல்துறையால் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு 3500 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வரலாற்று பாரம்பரியம் உள்ள இந்த வற்றாத நதியாக இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றில் 17 பேர் தம்முடைய இன்னுயிரை கொடையாக கொடுத்து போராடி தம்முடைய உரிமையை நிலைநாட்டினார்கள். தொழிலாளர்களின் உரிமைக்காக சிக்காகோ நகரில் உலக தொழிலாளர்களுக்காக போராடப்பட்ட போராட்டம் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே திருவாரூர் மாவட்டத்திலே டெல்டா பகுதியிலே 44 பேர் கூலி உயர்வு கேட்டதற்காக சாதிய ஆதிக்கவாதிகளாலும் ஜமீன்தார்களாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த போராட்டமும் கூலி உயர்வு என்கிற ஊதியத்தை நிர்ணயம் செய்வதற்காக போராடப்பட்ட ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை அன்றைய காலகட்ட அரசு நசுக்கி வலுவிழக்க செய்தார்கள். அந்த உரிமை மறுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வரலாற்றை நாம் எழுத வேண்டும். போராடி பெற வேண்டிய இடத்தில் தான் நாம் இன்னும் இருக்கிறோம் என்கிற நிலையில் இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்திய அந்த மக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. நீதிமன்றம் சில முன்னுரிமைகளை அளித்திருக்கிற போதும் பாம்பே பர்மா ட்ரேடிங் அந்த நிறுவனம் அவர்களை கைவிட்டது. ஆனால் இன்றைக்கு அரசும் அவர்களை கைவிட்டு வைத்திருக்கிறது. அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கக்கூடிய அளவிலே அவர்களுக்கு இடம் வழங்க வேண்டும். அல்லது அங்கிருந்து அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டால் உரிய சமதள பரப்பில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்து அவர்களை உறுதி செய்ய வேண்டும். அந்த போராட்ட களத்தில் உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த போராளிகளுடைய குடும்பத்தை கணக்கில் எடுத்து அவர்கள் இன்னும் பல பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அரசு உடனடியாக உறுதியேற்று அதை செய்து தர வேண்டும்.
கடந்த கால அரசுகள் சாதிய பார்வையோடு அந்த மனநிலையோடு மாற்றாந்தை மனப்பான்மையோடு அவர்களை நடத்தினார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு திருமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த துயரத்திற்கு உட்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ததைப் போல இந்த 99ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்ட குடும்பத்திற்கு இன்னும் நீதி கிடைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். இந்த இடத்திலாவது அல்லது அடக்கம் செய்யப்பட்ட அபிஷேகப்பட்டியிலாவது ஒரு நினைவு இடத்தை தமிழக அரசு எழுப்பி அந்த வரலாற்றை மறைக்காமல் உறுதிப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழர் ஆட்சிக் கழகம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாகவும் இந்த மக்களின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு பேர் பொறுப்பு சொல்லுங்கள். குடந்தை அரசன் நிறுவன தலைவர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, SR பாண்டியன் தலைவர் தமிழர் ஆட்சிக் கழகம்.